இன்னைக்கு பிக் பாஸ்ல ஸ்கூல் டாஸ்க் வச்சிருக்காங்க. இந்த வாரம் பூராவும் இதுதான் டாஸ்க். இதுல வர்ஷினி தான் பிரின்சிபல், அருண் வைஸ் பிரின்சிபல். நல்ல வேலை முத்துவுக்கு பிரின்சிபல் போஸ்ட் தரல, இல்லைனா ரூல்ஸ் போட்டு எல்லாரையும் கொண்டு இருப்பாரு. இதுல ஜாக்லின் மாரல் டீச்சராகவும் ஜெஃப்ரி பிடி மாஸ்டராகவும் இருக்காங்க. மஞ்சரியும் ஒரு டீச்சரா இருக்காங்க. ஏற்கனவே பிக் பாஸ் வீடே ஆண்கள் பெண்கள்னு தனித்தனியா பிரிஞ்சு கிடக்கே, சரி வகுப்பறையும் அப்படி இருக்க வேணாம், ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண மாரல் டீச்சர் ஜாக்லின் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்த பிரின்சிபல் வர்ஷினி இவனடா தனியா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான்னு வேக வேகமா வந்து, இந்த ஸ்கூலுக்கு நான் தான் பிரின்சிபல், நான் சொல்றதுதான் ரூல்ஸ், உங்களை யார் இவங்களெல்லாம் ஒன்னா உட்கார சொன்னது, அவங்கள தனித்தனியா உட்கார வைங்க அப்படின்னு சொல்றாங்க. பிக் பாஸ் வீடே ஆண் பெண்ணு பிரிஞ்சு கிடக்கும் போது பிக் பாஸ் ஸ்கூல்ல மட்டும் ஒன்னா எப்படிங்க உட்கார வைக்க முடியும்? லாஜிக் இடிக்குதே ஜாக்லின். வர்ஷினியும் கொஞ்சம் நல்லாவே பேசுறாங்க. வர்ஷினி கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அப்பப்ப சரவெடிகளை இறக்கி விட்டாங்கன்னா இந்த வார எவிக்ஸ்ல இருந்து அவங்க கண்டிப்பா தப்பிச்சுக்க முடியும். மூணாவது ப்ரோமோல இன்னொரு வைல்டு கார்டு என்ட்ரி மஞ்சரியும் நல்லா பேசுறாங்க. டாஸ்க்ல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் சமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க போல. ஆனா அருண் நாங்க சொன்ன ஆட்கள் சமைக்காம ஏன் நீங்க வந்து சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு போல. பாசியா நடந்துக்காதீங்க அப்படின்னு மஞ்சரி பார்த்து சொல்றாரு. உடனே அவங்க வந்து நீங்க தான் பாசியா நடந்துக்கிறீங்க, நான் தான் வைஸ் பிரின்சிபல், நான் சொல்லதான் கேட்கணும் அப்படின்னு நடந்துக்கிறது தான் பாசியா இருக்கு அப்படின்னு அவங்க அருணை திருப்பி சொல்றாங்க. நாங்க சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு மஞ்சரி சொல்றாங்க. நாங்க காது கொடுத்து கேட்காம பின்ன என்ன மூக்கு கொடுத்தா கேட்கறோம் அப்படின்னு பதிலுக்கு சொல்றாரு அருண். ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு சரியான பாயிண்ட் பேசாம இப்படி கிண்டல் பண்ணி திசை திருப்புறதை தான் நாங்க மோக்கிங்கா பேசுறீங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு மஞ்சரி சொல்ல, அப்ப நீங்க என்னமா பண்றீங்க அப்படின்னு அருண் கோபமாகறாரு. மஞ்சரியும் சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியாவே பேசுறாங்கன்னு தான் தோணுது. ஓகே, இன்னைக்கு எபிசோடெல்லாம் பார்க்கும்போது ஃபன்னும் இருக்கு, ஃபைட்டும் இருக்கு. எப்படி முடியுதுன்னு பார்ப்போம்.